கலக்கலா இருக்கும். இதுல 2 பாலையா. இதுல அந்த அகோரி பாலையா வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் நிறைய கொலை பண்ணிடுவாரு இந்த ஆபீசர் எல்லாம், தப்பு பண்ற ஆபீசர் எல்லாம். ஆனா அரெஸ்ட் பண்ணு சொன்ன உடனே இந்த ஆபீசர் என்ன சொல்லணும்? அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லணும். இவர் வேலையை ரிசைன் பண்ணிடுவாரு. இவர் இதுக்கு தேவையில்லாம ரிசைன் பண்றாரு. இவர் ஏன் ரிசைன் பண்ற என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து கடவுள், அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரை வணங்க மட்டும் தான் முடியும், அவரை நீங்க தொட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு. இம்பாசிபிள், உங்களால் அவரை ஒன்னும் பண்ண முடியாது மேடம். இயற்கை விரும்புற பிரளயம். இப்பவே தெரிஞ்சு போச்சு படம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வாங்க இதுக்கப்புறம் மிச்சத்தையும் சொல்லுங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த பாலையாக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு ஊர் இருக்குது, 4 ஸ்டேட் சேர்ந்து அங்க கஞ்சா இது பண்றாங்க. இதுல நீங்க நோட் பண்ணோம்னா அதுக்கு யார் தலைமை ஏற்கிறாங்கன்னா தமிழ் மக்கள். தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கர்நாடக மக்களும் சேர்ந்து பண்றாங்களா, அது தெலுங்கு மக்கள் தமிழும் கன்னடாவும் சேர்ந்து பண்ணுது. ஆமா, நோட் பண்ணிக்கீங்க. இத வந்து கவர்மெண்ட் அங்க போலீஸே உள்ள போறதுக்கு பயப்படுது. ஆனா இந்த கலெக்டர் அம்மா யார அனுப்புறாங்கன்னா, பில்டப் எல்லாம் கொடுத்து இவரை இந்த உன்னூர் பாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, அகோரியோட தம்பி, அவரை அனுப்புறாங்க. காரு அனுப்புறாரு. யார? பாலையா காரு. பாலையா நான் கூட சாரி, அவரை தான் அனுப்புறாங்க. அவருக்கு போயிட்டு அங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு